சரி எனக்கு பர்பஸும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு நான் எதிர்பார்க்குற அக்னாலஜ்மெண்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. சரி நீங்கள்லாம் கொண்டாடுறீங்களா, ரைட்டு. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆளாகவே நான் மாறுறேன்ற அவன் போடக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் நான் பார்த்தேனே ஒழிய. ஏன்னா இவன் ஜோக்கர்ன்றதே ஒரு முகமுடி, அது ஒரு வேஷம் இல்லையா? அந்த வேஷம் வழியாக அவன் என்ன பண்ணுறான், என்னுடைய இயல்பான தோற்றத்தை வச்சுக்கிட்டு, என்னுடைய இயல்பான குணங்களை வச்சுக்கிட்டு, எனக்கு இங்கே பிலாங்கிங்கே கிடைக்கல, எனக்கு இங்கே ஒரு அடிப்படையான ஒரு சப்போர்ட்டே கிடைக்கல வாழறதுக்கு, என்னோட மனம் போய் ஒருத்தன் கூட பொருட்டாக கூட மதிக்கலை, அதனால நான் ஒரு வேஷம் போட வேண்டியிருக்கு. நான் இந்த ஜோக்கரையே ஒரு வெளி மனிதனாக பார்ப்பதை தான் தவறுன்னு நான் சொல்கிறேன். அதைத்தான் காத்தம்ல இருக்கிற எல்லாருமே செய்யறாங்க. நீங்க ஒரு பார்வையாளராகவும் கூட அந்த படத்துல அவனை மாதிரிலாம் நான் நடந்துக்க மாட்டேன், இது அனுபவம் கிடைச்சதுன்னா அப்படின்னும் போது உங்களுக்கும் காத்தம் ரெசிடென்ஸுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது. நான் ஒரு மாதிரி பயங்கரமா அப்படி ஃபீல் பண்ணிட்டு அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாருன்னா எல்லாம் கைத்தட்டு இருந்தாங்க. நான் வந்து நான் உயிருடன் இருப்பதை அவன் கவனிக்கிறான் இல்லையா, அவனுக்கு இந்த இடத்துல இருந்து கிடைக்குது, அதனால அது வேற வழி இல்லை. நான் ஜோக்கரா ஆகும்போது தான் என்னை பார்க்குறான், அப்போதான் நான் உயிரோட இருக்கிறத இந்த சமுதாயம் கவனிக்குது, அப்போதான் அதை கொண்டாடுறான். நான் ரெண்டாவது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி செம்மையா பதில் சொல்லிட்டு இருப்பேன். அப்படியா? ஸ்பாயிலரா? பட் இப்போ ரெண்டாவது படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓஹோ நீங்க இன்னும் இந்த படம் பார்க்கலல்ல, பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்கவே மாட்டீங்க. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். 2019 ஜோவாக்கின் ஃபீனிக்ஸ் நடித்து டாப் ஃபிலிப்ஸ் டைரக்ட் பண்ணி ஜோக்கர் படம் வந்துச்சு. அண்ட் அதை பற்றி பேசுறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்காரு சுதீர் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்களா நீங்கள் செகண்ட் பார்ட்டு? நல்லா இருக்கேன். பார்த்தேன் ஏர்லியர் ஆன். இன்னைக்கு தான் இன்னும் நிறைய யோசிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த செகண்ட் ஃபில்மை பொறுத்து. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பொறுத்து நிறைய அதை பொறுத்தே இன்னும் மக்கள் இன்னும் தீர்மானிச்சு முடிக்கல அப்படின்னு தோணுது. ஒரு வட்டத்திலிருந்து சில பேர் ஒரு விஷயங்களை சொல்லுவதும், இன்னொரு வட்டத்திலேருந்து நிறைய பேர் ஒரு அந்த முதல் ஜோக்கர் மேலே அன்பு தெரிவிப்பதும். அதனால சரி, அதனால தான் நானும் நல்லா இருக்குமே நினச்சேன் அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்மை பொறுத்து. ஓகே, இந்த செகண்ட் ஃபில்ம் வந்து எனக்கு ரொம்ப நாளாவே அந்த முதல் படம் பொறுத்து பேசணும் அப்படின்னு ஆசை. ஓகே, நைஸ். சரி, இந்த ரெண்டாவது படம் வந்ததுல ஒரு ஓகே, எப்படியும் நீங்க உங்க ரிவ்யூ வரும் செகண்ட் படத்துக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி பேசுவோம், 2019 ஜோக்கர் பத்தி. வாட் வர் யுவர் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரியாக்ஷன்ஸ் அபவுட் அந்த படம்? அந்த படம் பார்த்து முடிச்சோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் ஹீரோ ஃபில்மாக இருந்துச்சு. சூப்பர் ஹீரோ அந்த கேட்டகரியில இருக்கிறதுனால சொல்றேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப திருப்திப்படுத்தின ஒரு படமா நான் நினைச்சேன். பார்க்கும்போது ரொம்ப என்னை உலுக்கிச்சு, அதுதான் உண்மை. ரொம்ப எமோஷனலி அஃபெக்ட் ஆனேன் அந்த படத்தில், இன் ஆல் த ரைட் வேஸ் நினைக்கிறேன். ஒரு படத்தை பார்க்குறதே நம்ம எமோஷனல் அஃபெக்ட் ஆகிறதுக்கு தானே, அந்த கதை நம்மளை பாதிக்கணும், அங்கே மக்கள். ஸோ அந்த விதத்தில் என்ன ஒரு எமோஷ்னலாக கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் வந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. அழுது நிறைய பார்க்கும்போது, எஸ்பெஷலி அந்த ஃபேசினேட்டிங்லி இனஃப் எந்த சீனுக்கு தியேட்டரில் எல்லாம் எந்திரிச்சு நின்று கையெல்லாம் தட்டினாங்களோ அந்த சீனில் நான் ஆக்சுவலி ரொம்ப கண்ணிலேருந்து ரொம்ப அழுதேன். என்ன சீன்? அவர் வந்து லாஸ்ட்ல அங்கே வெளியில் வந்துட்டு அந்த கார் மேலே நின்று ஒரு சின்ன ரத்தத்தோட அடிப்பட்டு அந்த ஆக்சிடென்ட் நடந்த பிறகு அவன் வெளில வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். மேன் சுற்றி அவனை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. தலைவா வந்துட்டியா, அவனுக்கு ஒன்றும் ஆவலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த வாயில் இருக்கிற ரத்தத்தை வச்சுட்டு அந்த இப்படி போட்டுட்டு அந்த ஒரு சிரிப்பொன்று சிரிப்பார். அது பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன்னா அந்த படம் வந்து அதை கொண்டாடுனது போல எனக்கு தெரியல. என் பார்வையில் அந்த மனுஷன் எந்த அளவுக்கு உடஞ்சிட்டான் பாருங்க, இந்த சமுதாயம் அந்த இடத்துல அவனை எப்படி நடத்துது பாருங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எனக்கு தோணுச்சு. அப்போ இந்த படத்தை பொறுத்து விதவிதமான பார்வைகள் வரும் அப்படின்றதெல்லாம் பொறுத்து நம்ம யோசிக்கல. நம்மளுடைய என்னுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ரொம்ப ஒரு பெரிய சோகமாக, ஆழமான ஒரு சோகமாக தான் இருந்துச்சு அந்த படம். நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய டிவைசிவான கிரிட்டிசிசம் அந்த டைமில் வந்துருச்சு, நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணாங்க. பட் அதே சமயத்தில் வந்து இது அந்த ஆர்த்தர் ஃப்ளெக் மாதிரி ஒரு கேரக்டரை வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்களோ இந்த படம் மூலியமா அப்படின்னும் கொஸ்டின் வந்துச்சு. இப்போ நீங்கள் சொன்ன சீன்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வேறு மாதிரி பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் அது வந்து ஒரு ஹீரோ மோமெண்ட் மாதிரி சேர்லாம் பண்ணாங்க. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஒருவேளை அது ஏற்கனவே இந்த ஜோக்கர் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கான லோர் ஒன்று இருக்குல்ல, இது இப்படி தான் காமிச்சிருக்கோம் பல வருஷங்களா அப்படின்ற அதனுடைய ஒரு இன்னமும் பாப் கல்ச்சர்ல உட்காந்துருக்கோ, அதனாலதான் அவனை பார்த்தாலே கொண்டாடணும் அப்படின்றது ஒரு இன்ஸ்டிங்டாகவே இருக்கோ அப்படின்னு நான் யோசிச்சேன். அது மட்டும் இல்லாம நம்ம படங்கள்ல ஒரு சில கிராமர் இருக்கும், இந்த மாதிரி ஒரு எலிவேட்டட் மியூசிக், எலிவேஷன் அண்ட் ஸ்டேஜிங், அதெல்லாம் people are trying to I think people should revisit நினைக்கிறேன். ஜோக்கரை மறுபடியும் ரீவிசிட் பண்ணும்பொழுது நீ அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் வாங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மியூசிக்கே கிடையாது. அந்த மியூசிக்கே ரொம்ப ரொம்ப அட்மாஸ்பியரிக்கா, ஏதோ ஒன்று ஒரு பயங்கரமா உளவியல் ரீதியாக ஒரு பெரிய விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுற ஒரு இசையாகத்தான் எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது. ஸோ நான் ஷாக் ஆனேன். அது நான் ஒரு மாதிரி பயங்கரமா அப்படி ஃபீல் பண்ணிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாருன்னா எல்லாம் கைத்தட்டு இருந்தாங்க. நான் வந்து
புரியலையே, இந்த மனநிலையை என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு இருந்துச்சு எனக்கு. சரி, எனக்கு லெட் மீ ப்ளே த டெவில்ஸ் அட்வொகேட். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அது வரைக்கும் அபேண்டன் பண்ணி ஷூஸ், நிறைய பேர் அவனுக்கு அன்பு செலுத்த மாட்டாங்க, அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். எண்டிங்கில் அவன் அந்த மாதிரி வரும்போது அத்தனை பேர் அவனுக்கு கரகோஷம், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஹவு டிட் யூ நாட் see it as a ஹீரோ மொமெண்ட்? அது பார்க்கும்போது எதுக்கு உங்களுக்கு எமோஷனல் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி அந்த கேரக்டரோட பயணத்தில் அட்டாச் ஆயிருக்கேன். ஒரு 2 மணி நேரமாக அவன் படக்கூடிய கஷ்டங்கள், உளவியல் ரீதியாக அவனுடைய அம்மா அவனை எப்படி நடத்துகிறாங்க, இந்த சமூகம் அவனை எப்படி நடத்துது, அவனுடைய வேலை செய்கிற இடத்துல அவங்க எப்படி நடத்துகிறாங்க, ஆல்ரெடி அவனுக்கு எந்த மாதிரி மென்டல் இல்னஸ் இருக்குது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு இவனை யாராவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை கொஞ்சம் கருணையோட இல்லை, அன்பு கூட இல்லை, பொலைட்டாக யாராவது கொடுக்க மாட்டீங்களான்ற ஒரு ஏக்கம் அவனுக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவுக்கு எனக்கும் இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. ஸோ என்னடா இவ்வளோ பாவப்பட்டு இருக்கானே, என்னடா, அதாவது உனக்கு ஒருத்தர் தெரிஞ்சு தீங்கு பண்ணுறான்றது கூட சில டைம் நம்ம உன்னால ஏற்றுக்கலாம். அவன் பிளான் போட்டிருக்கான், நீ யாருன்னு தெரிஞ்சு உனக்கு ஒரு தீங்கு செய்கிறான் அப்படின்ற போது கூட இல்லை, நான் எப்படி பார்ப்பேன்னா, சரி இதில் அவனுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு போல இருக்கு, அவன் இப்படி பண்ணுறான்னு. பட் இந்த படத்தில் யாருன்னே முகம் தெரியாதவன்லாம் வந்துட்டு இவனுக்கு தீங்கு செஞ்சுட்டு போவான். ஏன்னா நான் பாட்டுக்கு வெளியில் ஒரு போர்டை வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், நீ அந்த போர்டை அடிச்சுட்டு என்னை ஓட விட்டு என்னை அடிச்சுட்டு போகிறேன், உலகம் அவனை புள்ளி பண்ணும். நான் பாட்டுக்கு ட்ரெயினில் இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு சிரிப்பு வருது, ஏதோ நான் இத்தனைக்கும் அந்த கார்டை எடுத்துட்டு காமிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள நீங்கள் இப்போ குடிபோதையில் வந்து என்னை அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணுறீங்க. நான் பாட்டுக்கு பஸ்ஸில் ஒரு குழந்தையோட விளையாடிட்டு இருக்கேன், பார்த்தா அந்த அம்மா வந்து என்னை திரும்பிட்டு என் குழந்தை கூடலாம் பேசாத அப்படின்னும், என்னடா பிரச்சனை. ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஐ வாஸ் எமோஷனலி ஆல்ரெடி அட்டாச்ட் வித் திஸ் கேரக்டர். அப்படி இருக்கும்போது இவன் இந்த இடத்துல கடைசியாக, ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க, சில மக்கள்லாம் ஃபைனலி அவனுக்கு ஒரு அப்ரூவல் மாதிரி ஒன்று கிடைக்குது அப்படின்றது. ஆனால் அவனை பார்க்கும்போது அவன் உண்மையிலேயே அதை ஒரு என்ஜாய் பண்ணுற சந்தோஷமான ஒரு கேரக்டராகவே எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடியே இதுக்கான ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் மாதிரி, ஒரு சின்ன டீசர் மாதிரி இருக்கும். எங்கன்னா அந்த ட்ரெயினில் அந்த 3 பேரை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஒரு கண்ணாடியை பார்த்துக்கிட்டே ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது ஒரு டிஸ்டர்ப்டு ஒரு மைண்டு. இந்த இடத்துல எப்படி தான் எனக்கு ஒரு பிலாங்கிங் கிடைக்கும். அதாவது நம்ம தமிழ் படத்திலோட வர ஒரு லைன் சொல்லணும்னா, ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன்றது சும்மா கூட சொல்லலை. ஏன்னா இந்த படம் ஓடிக்கிட்டே இருப்பான், அங்கங்கே ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஒரு ரன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கூட இவன் நின்றுட்டு, சரி எனக்கு பர்பஸும் கிடைக்க மாட்டேங்குது, நான் எதிர்பார்க்குற அக்னாலஜ்மெண்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது, சரி நீங்கள்லாம் கொண்டாடுறீங்களா, ரைட்டு, நான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆளாகவே நான் மாறுறேன்ற அவன் போடக்கூடிய ஒரு அடையாளமாகத்தான் நான் பார்த்தேனே ஒழிய, அது உண்மையாகவே அவன் ஆயிட்டானா, அதை அவன் நேசிக்கிறானா, அப்படி ஆறுது அவனுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு தெரில. அவன் தேடினது ஒன்று இல்லை அப்படின்றது அவனுக்கு தெரியுதுன்றீங்க. இது நம்ம தேடின ஒரு லவ் கிடையாது, they're just cheering me. யார் ஒருவருக்குமே அது வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு சுற்றி அது உனக்கு மேபி ஸ்டாண்டப் காமெடியில் கிடச்சிருந்தால் அது இன்னும் டீப்பாக இருந்திருக்குமோ. ஏன்னா அங்கே வந்து மனிதர்கள்லாம் சிவிலாக பிஹேவ் பண்ணுறாங்க, உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நீ சொல்கிற ஒரு விஷயத்துக்கு கைத்தட்டி உன்னை பாராட்டுறாங்கன்னா, இன்ஃபேக்ட் அவனோட ஃபேண்டசி அதுவாக தான் இருக்குது. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்துருக்கா, அந்த ஆடியன்ஸில் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து கைத்தட்டுறது தான் அவனுடைய கனவாக இருக்குது. அது அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவனுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், இவனுங்க எல்லாரும் என்ன பண்ணுறானுங்க, பொருளெல்லாம் உடைக்கிறானுங்க, கண்ணாடியை பேக்கிறானுங்க, ப்ரூஸ் வெயின் அப்பா அம்மாவை ஒருத்தன் கொல்றதுக்கு அந்த பக்கம் போகிறான். இந்த மக்கள் தான் இவனை கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய மனசு எப்பேற்பட்டதாக இருக்குது, இவங்க செய்யக்கூடிய வேலை எப்பேற்பட்ட, ஸோ அதை வந்து என்னால் எப்படி சூப்பர் ஆஹா அப்படின்னு கைத்தட்டுறது, எனக்கு எப்படி சொல்கிறது, அப்படி பண்ணவங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறத விட, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம காட்டின ஒரு சினிமாக்களும் அவங்க அது வரைக்கும் மேபி அதை அவங்க கத்தார்சிஸா பார்த்து கொண்டாடினாங்களோ, ஓகே பா எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்கடா, மேபி திஸ் இஸ் பிக் இந்த சொசைட்டிக்கே அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அவங்களும் அவனுடைய ஒரு நிஹிலிஸ்டிக் பார்வைக்குள்ள இறங்கி அதை பாராட்டி இருப்பக்கலாமோன்னு. ஆனால் எனக்கு தெரியல, அது ஓவரால் ஒரு ஜோக்கருடைய எழுச்சி அப்படின்னு நினச்சி கை தட்டினதாகத்தான் எனக்கு தெரியுது. சரி, இந்த கிரிட்டிசிசம்கே வருமே. இப்போ நீங்கள் வந்து யூ எம்பத்தைஸ் வித் கேரக்டர் அப்படின்ட்டு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இந்த கேரக்டர் வந்து இஸ் நாட் சம்மொன் யூ வாண்ட் டு சப்போர்ட். ஏன்னா அவர் லைக் இஸ் கில்லிங் பீப்புள், அவர் ப்ரூட்டலான வயலன்ஸ்லாம் நிறைய பண்ணுற கேரக்டர் தான் ஆர்த்தர் ஃபில்கை காமிக்கிறாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு அவர் மேலே எம்பத்தி இருந்தாலுமே நீங்கள் ஃபுல்லாக வந்து அவர் பண்ணுறதை சப்போர்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இல்லையா அது அவர் பண்ணுறது. அதாவது எம்பத்தின்றது நம்ம ஊரில் கொஞ்சம் ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தருக்கு நீ எம்பத்தைஸ் பண்ணிட்ட அப்படின்னா அவன் செய்யக்கூடிய வேலைகளை நீ ஆமோதிக்கிறேன்னு நம்ம அதை எடுத்துக்கிறோம். அது கிடையவே கிடையாது. எம்பத்தி அப்படிங்கிறது அவன் செய்யக்கூடிய வேலை, அவன் ஏன் செய்தான், அவன் செய்த தவறு அவன் ஏன் செய்தான் என்று நான் புரிந்து கொண்டேன் அப்படின்றதுக்கும், அவன் செஞ்ச தவறு சரி, அவன் அந்த தவறு இன்னும் நிறைய பண்ணணும், அவன் பண்ணதில் எனக்கு பெரிய திருப்தி கிடைச்சது கிடையாது.
இல்லையா? ஸோ நான் இந்த ஆர்த்தர் ஃப்ளெக் மேலே நான் வச்சிருக்கிற எம்பத்தி வந்து அவனுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன் 2 மணி நேரம். ஸோ அவன் யார் என்னன்றது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. அவன் செய்த கொலை நியாயமா? இல்லவே இல்லை. உன்னை என்ன ஆஃபீஸில் ஒருத்தன் புள்ளி பண்ணால் நீ கொண்டுருவியா? ஆர் ஒரு டாக் ஷோ ஹோஸ்ட் கொஞ்சம் கேவலமாக உன்னை நடத்தினா நீ அவனை கொண்டுருவியா? இல்லை, அது ஒரு சொல்யூஷன் இல்லை. ஆனால் ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கக்கூடியவன், எல்லா விதத்திலையுமே விதவிதமான அபியூஸை சந்தித்தவன், சின்ன வயசுலேருந்து குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டவன், பாசம் அப்படின்ற ஒரு விஷயமே கவனிக்காதவன், அவனால் எப்படி இப்படி நடந்திருக்க கூடும் அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கெட்டவனை ஹியூமனாகவே காமிக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? கெட்டவன் அப்படின்றதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. நல்லவன் கெட்டவன் இல்லையா? பட் எனிவே அது அந்த டாபிக்ல போக வேண்டாம். ஒரு கெட்டது செய்தவனை நம்ம அவன் ஹியூமனாகவே நம்ம காமிக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதை நியாயப்படுத்துறதாக நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. யார் ஒருவனுமே பிறக்கும் போதே கொலையாளியாக பிறக்கவில்லை. யார் ஒருவனுமே பிறக்கும்போது சைக்கோவாக பிறக்கல இல்லையா? அவனுடைய ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பயாலஜிக்கல் மேக்கப்பும், ஒரு சமுதாயம் எப்படி நடத்துது, அவன் குடும்ப சூழல் எப்படி இருக்கு, இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் செட் ஆஃப் வேரியபிள்ஸ் நினைக்கிறேன். ஒருத்தன் ஏன் ஒன்று அதை ஒரு எழுத்தாளர் கேப்சர் பண்ணுறது அவருடைய ஒரு முக்கிய வேலை. அது ஒரு கலைஞன் அதை கேப்சர் பண்ணலை அப்படின்னா வேறு யார் கேப்சர் பண்ண போகிறாங்க? இல்லை, அதுதான் அவங்களோட வேலை. ஸோ நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த கிரிட்டிசிசம் தட் இந்த படம் வந்து ரொமான்டிசைஸ் பண்ணுது வயலன்ஸை, ஆர்த்தர் ஹீரோவாக போர்ட்ரே பண்ணுது அப்படின்றது வந்து நீங்கள் மறுக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக ஆர்த்தர் கண்டிப்பாக ஹீரோவே கிடையாது. அவன் ஒரு உடஞ்சி போன மனுஷன். அவன் ஏன் உடஞ்சான், எப்படிலாம் உடஞ்சிக்கிட்டே வரான், எப்படி பீஸாக அவன் பேர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு காட்டுறது தான் அந்த படம். அவன் பாருங்க எப்படி போக போக ஹீரோ ஆக போகிறான் அப்படின்ற படமே இது கிடையாது இல்லையா? சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அதாவது அவனுக்கு அன்பு கொடுக்க யாருமே இல்லைன்றது தான் வந்து அவனை இந்த நிலைக்கு தள்ளுது அப்படின்ட்டு. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா, அவங்க அம்மாவோட கேரக்டர், ஆர்த்தர் ஃப்ளெக்கோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்றும் அப்யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை திட்டுற மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி காமிக்கல. அவங்க வந்து ஒரு பாவப்பட்ட ஒருத்தங்க மாதிரி இருப்பாங்க. அவங்க நல்லாவே அன்பு செலுத்த செய்வாங்க. பட் ஆனால் டியூ திங்க் அவங்க அம்மா கேரக்டர் வந்து இவனுடைய டெலூஷன்ஸையும் இந்த அவனுடைய இந்த ஒரு வார்ப்ட் லுக் ஆஃப் சொசைட்டியும் வந்து அவங்க ஃபீட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் 2-3 விஷயம் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல, அந்த படம் பொறுத்து. ஒன்று வந்து அவன் ஒரு இடத்துல போய் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் புரட்டி பார்ப்பான். பார்க்கும்போது அவனுக்கு தன்னை சார்ந்த உண்மைகளே சில தெரிய வரும். இந்த படம் நமக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அம்மா நம்ம ப்ரிடாமினென்ட்லி அவங்க அடல்ட் ஆன பிறகு, அவங்க வயசான காலத்தில் இவங்க கூட பழகும் பொழுது பெருசாக அவங்கள நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க வந்து ஏதோ பாவமாக என்ன யாராவது பார்த்துக்கிறீங்களா, ரொம்ப ஒரு டொசைல் வெர்ஷன் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் ஆக்சுவலி நமக்கு அந்த கடந்த காலம் பற்றி இந்த படம் சொல்கிறது வந்து ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக் ஃபேமிலி அபியூஸை அவன் சந்திச்சிருக்கான். ஓகே. ஒரு இன்ஃபேக்ட் ஒரு மோமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன். அதில் சொல்லுவாங்க, அவன் ரேடியேட்டரில் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க ரொம்ப நாளைக்கு அப்படின்ட்டு சின்ன வயசில். ஓகே. அப்படின்ற ஒரு ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லப்படும். அவனோட பாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொம்பளையோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விதவிதமாக இவனை அபியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியப்படுத்துவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இல்லை இந்த அம்மா பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு டைமுக்கு மேலே அவங்க அம்மாவே இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்க அம்மாவே அவனை அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு அடாப்ஷனுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டும் அதில் கொடுக்கப்படுது இல்லையா? ஸோ எந்த விதத்துலையுமே அவங்க வந்து இவனுக்கு ஒரு தாயாக இருந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமே நமக்கு வருது இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு அடிக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு, கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ் இருக்கும். கரெக்ட். அண்ட் இவங்க வயசான பிறகு அப்போ கூட இவனை புரிஞ்சு நடக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக நமக்கு எதுவுமே தெரில. இன்ஃபேக்ட் இவன் பாவம் அவனுடைய ஆசையை தெரிவிச்சுக்கிட்டு இருப்பான். யார் ஒருத்தருமே அவ்வளோ பெற்றோர்கள் ஒன்றை மோசமாக நடத்துறதை விட இந்த உலகத்தில் எதுவுமே ஒரு பெரிய கொடுமை கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். அங்கே தான் நம்ம பேசிகிட்டு இருந்ததுக்கு முன்னாடி, அங்கே தான் மோஸ்ட் வல்னரபிளாக நீங்கள் இருப்பீங்க. அங்கே தான் ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. எங்கே நீங்கள் பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க, அங்கே உங்களுக்கு அபாயம் வந்துச்சுன்னா அதோட ஒரு கொடுமை எதுவுமே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவன் அவங்ககிட்ட போயிட்டு அவனை வல்னரபிளாக ஒன்று சொல்லுவான், எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணும், ஐ திங்க் என்னோட பிக் பிரேக் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம். என்ன சொல்லிட்டாருமா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அவங்க சொல்கிற பதில்னா, நீ எப்படி இதை பண்ணுவேன்னே தெரியலையே, உன் ஜோக் எதுவுமே சிரிப்பே வரலையே, ஃபன்னியாகவே இல்லையே, நீ என்னத்தான் பண்ண போறியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் படுத்துருவாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை சொன்னேன்னு நினச்சிக்கலாம். பட் பலமுறை உண்மை சொல்வதை விட ஆதரவாக இருப்பதும்
பாசம் காட்டுவதும் இன்னும் முக்கியம்னு நினைக்கிறேன் சில ரோல்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது. 100%. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாண்டப் காமெடி அவருடைய கெரியர் பற்றி பேசுவோம். அவருடைய மினி ஃபெயில் அட்டம்ஸ் அட் ஸ்டாண்டப் காமெடி மேலே ஏறி ஜோக் சொல்லும்போது நிறைய பேர் சிரிக்காதது, அது இவர் எப்படி பாதிக்குது, அதையும் தாண்டி வந்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த படம் வந்து சக்ஸஸை பற்றி ஏதோ ஒரு கமெண்ட்ரி சொல்ல வருதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. அதாவது அவர் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டாண்டப் காமெடி நான் இருந்திருந்தா ஆர்த்தர் இது மாதிரி வயலண்ட்டாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சக்ஸஸ் மட்டுமே நிற்கிதா ஒருத்தருக்கு? எனக்கு அது இந்த படம் பூரா பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான். இதே போல அவர் சக்ஸஸை விடுங்க, சில சிரிப்புகளும் சில கைத்தட்டல்களும் அவருடைய ஸ்டாண்டப் ரொட்டீனுக்கு கிடைச்சா அவர் இப்படி ஆயிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி, அவங்க அம்மா கொஞ்சம் டீசெண்டாக நடத்தினா அவன் இப்படி ஆயிருப்பானான்ற ஒரு கேள்வி, ஸ்டாண்டப் காமெடியை விடுங்க, இந்த சமுதாயம் கொஞ்சம் பெட்டராக அவனை நடத்தினா இருக்குமான்ற ஒரு கேள்வி, அவன் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போவான்ல, அந்த தெரபிஸ்ட் வந்து வேண்டாவே இருப்பா இவன் கதையை கேட்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆர்வத்தோட இவன் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னதான் அவன் பேசுறான்றதை காது கொடுத்து கேட்டா இப்படி ஆயிருக்குமான்ற ஒரு கேள்வி. இவன் என்னன்னா இவனுக்கு சிஸ்டம்ல எதுவுமே நடக்கலன்றது தான் பிரச்சனையாக இருக்கு இல்லையா? எந்த ஒரு இடத்துலையுமே அவனுக்கு ஒரு சின்ன விளக்கு கூட வரல, ஒரு 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 ஹோப் அவனுக்கு எங்கேயுமே கிடைக்கல. இன்ஃபேக்ட் அவன் சொல்லுவான், அந்த அந்த தெரபிஸ்ட் வந்து ஒரு டைம்ல ஃபண்டிங் கட் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல அவனுக்கு தெரப்பி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவன் எதுக்கு சொல்லுவான்னா, அவன் அதுக்கு முன்னாடி தெளிவா மூஞ்சிக்கு நேரம் சொல்லியிருப்பான், நான் பேசுறத நீ கவனிக்கவே மாட்டேங்கிற, நீ ஒரு வாட்டியாவது அட்டென்ஷன் பே பண்றியா நான் உனக்கு சொல்றத அப்படின்னு சொல்றதுக்கு அவல்ல சரி இதான் நம்மளுடைய லாஸ்ட் செஷன் அப்படின்னு, நீ இதுக்கு கூட நீ காது கொடுத்து கேட்க மாட்டேன்னா. ஸோ இதே கேள்வி நம்ம பல விஷயங்கள் பொறுத்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சக்ஸஸ் பொறுத்து நீங்கள் சொல்லும்போது இன்னும் ஒரு காமெண்ட்ரியும் இருக்குது. இந்த படம் பூரா பல விதமான காமெண்ட்ரி, அதனால தான் ரொம்ப ஃபேசினேட்டிங் ஃபில்மாக நான் பார்க்குறேன். பல மணி நேரம் நீங்கள் பேசிட்டே இருக்கலாம் அந்த ஃபில்மை பொறுத்து. ஒரு வெற்றியை அடையிறதுக்கு நீங்கள் எப்பேற்பட்ட முகமுடிகள்லாம் போட வேண்டியிருக்கு அப்படின்றத பொறுத்தே ஒரு காமெண்ட்ரி இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் அந்த ஃபிலிமில். ஏன்னா இவன் ஜோக்கர்ன்றதே ஒரு முகமுடி, அது ஒரு வேஷம் இல்லையா? அந்த வேஷம் வழியாக அவன் என்ன பண்ணுறான், என்னுடைய இயல்பான தோற்றத்தை வச்சுக்கிட்டு என்னுடைய இயல்பான குணங்களை வச்சுக்கிட்டு எனக்கு இங்கே பிலாங்கிங்கே கிடைக்கல, எனக்கு இங்கே ஒரு அடிப்படையான ஒரு சப்போர்ட்டே கிடைக்கல வாழறதுக்கு, என்னோட மனம் போய் ஒருத்தன் கூட பொருட்டாக கூட மதிக்கலை, அதனால நான் ஒரு வேஷம் போட வேண்டியிருக்கு ஒரு விதமான வெற்றியை காண்பதற்கு இல்லையா? அது எந்த மாதிரி ஒரு வெற்றின்னா, மக்கள்லாம் அவனை மாதிரியே மாஸ்க் போடுறாங்க, அதை பார்க்கும்போது அவனுக்கு சிரிப்பு வருது, நேற்றுக்கு ஒருத்தன் 5 பேர் அடிச்சிட்டாங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் அவன் வந்து தெரியுமே அப்படின்னு சிரிக்கிறான். ஸோ அந்த இடத்துல தான் அவனுக்கு முதல் ஏதோ ஸ்லிவர் ஆஃப் அஃபெக்ஷன் கிடைக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங். அது கிடைக்கிறதுக்கே அவன் வேஷத்தை மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஸோ இது என்ன யோசிக்க வச்சதுன்னா, இப்போ நம்ம சராசரியாக நம்ம யார்கிட்டலாம் என்னென்ன வேஷம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம வெற்றியை காண்பதற்கு இல்லையா? ஸோ த நேச்சர் ஆஃப் சக்ஸஸ் இட் செல்ஃப் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு விதமான ஒரு வேஷம் போட வேண்டியிருக்கு நம்ம சமுதாயத்தில். நீயா பிக் பாஸ் அடிக்கடி சொல்லுவாங்களோ ஒரு ஓவர் யூஸ்டு, நீ யாருன்னு சொல்ற மாதிரி. அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, நானா இருக்குதுன்னா என்னது கரெக்ட். பட் அது அதனுடைய அர்த்தம் இதுவாக நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னா எதுன்னா பியூரா வல்னரபிளா உனக்கு தோன்றதெல்லாம் பேசிக்கிட்டு ஒளிவு மறைவின்றி முழுமையாக உண்மையை பேசிக்கொண்டு உன்னுடைய எல்லா பாதிப்புகளையும் ஓப்பனா நீ பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ல நீ இருந்தால் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா சிவிலைஸ் கட்டமைப்பில் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி அலோவ் பண்ண மாட்டாங்கன்றதும் ஒன்று இருக்கு. ஸோ நேச்சர் ஆஃப் சக்ஸஸே சீம்ஸ் டிபெண்டன்ட் ஆன் ரோல் பிளேயிங். வாவ், ஓகே. இந்த கேள்வியோட இன்னொரு நீட்சியாவே பார்த்தீங்கன்னா இது ஒரு நேச்சர். இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு ரோல் ப்ளே பண்றீங்க. ஆமா, கரெக்ட் தான், ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன்ல. பட் ஸோ இந்த கொஸ்டினோட ஃபவுண்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அது நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் டிபேட் மாதிரி. இப்போ அதாவது இந்த குவாலிட்டிஸ்லாம் அவனுக்கு இன்னரண்டாகவே இருந்துச்சா, இந்த ஒரு நிஹிலிசம் அண்ட் ஒரு அவுட்லுக் ஆன் சொசைட்டி, இப்படி தான் அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும் இல்லையா சொசைட்டி மேலே. இது வந்து இந்த பிரச்சனைகள்லாம் அவனுக்கு வராமல் இருந்திருந்தா அவன் மேபி வேற மாதிரி யோசிச்சிருப்பானா, இல்லை இந்த சொசைட்டி தான் அவன் இப்படி மாற்றிருச்சா, இந்த சொசைட்டி தான் ஜோக்கருக்கான காரணமா, இல்லை ஜோக்கர் வாஸ் ஆல்வேஸ் தேர்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பீப்புள் ஹேவ் சம் ஜெனட்டிக் கிஃப்ட்ஸ்னு வேணால் நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? சம் ஜெனட்டிக் ஒர்க்ஸ் அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். சில பேருக்கு அதாவது ஏன் ஒருத்தன் வந்து 2 வயசுலேயே பியானோ பயங்கரமாக வாசிக்கிறான், வேற ஒருத்தனால வாசிக்க முடியல. ஏன் ஒரு குழந்தை வந்து 1.5 வயசுக்கே பயங்கர கால்குலேஷன்லாம் போடுது, சில குழந்தைங்களால ஏன் அது பண்ண முடியல அப்படின்றது வந்து அவங்க பிறந்ததுலேருந்தே ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்களா, ஆர் ஏன் சில ஆங்கிள்ஸில் பட்டுன்னு பற்றிக்குது பட் சில இடங்களில் பற்றிக்க மாட்டேங்குதுன்றதுக்கான ஆராய்ச்சி இன்னமும் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஐ திங்க் ஜெனட்டிக் நம்ம பேசினாலே அது ஒரு மாதிரி டிட்டர்மினிஸ்டிக்காக போகி இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி சில தள்ளல் இருந்தாலும் கூட யார் ஒருவருமே அது ஒரு சின்ன புஷ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய அது நாட் ஈவன் சிக்னிஃபிகன்ட் நினைக்கிறேன். யார் ஒருத்தன் வந்து கடுமையாக உழைக்கிறானோ, ஒரு விஷயத்தை தினசரி செய்யறானோ, அவனுடைய வளர்ச்சி என்னைக்குமே அதுக்கு மேலோங்கி தான் நிற்குது.
உன்னுடைய ஜெனட்டிக் கிஃப்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் கூட. ரைட்? ஸோ இது வந்து அவன் பிறக்கும்போதே அவன் நீலிஸ்டா பிறக்கும்போதே அவனுக்கு வயலண்ட் ஆயிடுவானா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது ரொம்ப என்ன சொல்றது, அதை நம்புவது மனித தன்மை மேலேயே ஒரு ஒரு அட்டாக் மாதிரி. இப்போ நீங்க இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா இதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ பிறக்கும் போதே ஒருத்தர் ஜீனிஸா பிறக்கிறாரு, அப்போ பிறப்பதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. யூ மேபி என்ன சொல்றது, யூ மே பி ஸ்லைட்லி ஓரியன்டட் டுவர்ட்ஸ் சர்டன் டாஸ்க்ஸ் இன் அ மோர் எஃபெக்டிவ் வே அட் த வெரி பிகினிங். அது கூட நான் படிச்ச வரைக்கும் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நான் படிச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆரம்பத்துல ஒரு சின்ன அட்வான்டேஜ் உனக்கு சில இடங்கள்ல இருக்கலாமே ஒழிய, அது சில பேருக்கு அது இங்க இருந்து வந்தாங்க அங்க இருந்து வந்தாங்க அப்படி இருக்காங்க அப்படின்றதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது இல்லையா? இப்போ மைக்கேல் ஃபெல்ப்ஸுக்கு சில லாங்கர் லிம்ஸ், சில பேருக்கு ஒரு பயல அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு வேலைகள்லையும் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ்லையும் இந்த சமுதாயம் உங்களை வளர்க்குதுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. உங்கள் என்வாயர்மெண்ட்டு, உங்கள் பேரண்டிங், உங்களுக்கு கிடைக்கிறது சிஸ்டம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய இடங்கள். இல்லை எனக்கு இப்போ இந்த சொசைட்டியை வந்து இவனை ஒரு மாதிரி சரியாக ட்ரீட் பண்ணல, இவனை போட்டு மிதிக்குது, கரெக்ட், கொடூரமாக பார்க்குது, புள்ளி பண்ணுது. ஐ திங்க் தட் மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ் நினைக்கிறேன் நான். ஓகே. பட் அதுக்கு நம்ம சொசைட்டியை ஃபுல்லாகவும் தப்பும் சொல்ல முடியாது. இவங்க எல்லாருமே ஹாரபிள் பீப்புள், இவன் பாவம் அப்படின்றதையும் நிலைப்பாடம் எடுக்க முடியாது இல்லையா? இப்போ வந்து இல்ல, some people are genuinely horrible. அது இருக்கு in sometimes. அதாவது இப்போ ட்ரெயின்ல 3 பேர் வரானுங்க, குடிச்சிட்டு கேவலமா நடந்துக்கிறானுங்க, எதிர இருக்கிற பொண்ணு மேல ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அடிக்கிறானுங்க, இவன் கூட வந்து தொந்தரவு பண்றானுங்க, அடிக்க போறானுங்க. அவங்க அடுத்த நாளே அவங்க இன்ஃபேக்ட் அவங்க எல்லாம் தாமஸ் வெயின் கம்பெனில வேலை செய்யறவங்க தான் அந்த 3 பேருமே. ஆமா, இல்லையா? அப்போ அவனுங்க அங்க ரொம்ப டீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவே இருக்கலாம். மேபி அந்த அன்னைக்கு அந்த மோமெண்ட்ல அந்த சரக்கு அவ்வளோ அடிக்காம இருந்திருந்தாலும் அவன் அப்படி நடந்துக்காத ஒரு ஆளா கூட இருந்திருக்கலாம். ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, அவன் அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டதுனால அவன் காலம்பூரா அப்படியே நடந்துக்கிட்டு இருப்பான். எல்லா டைம்லையும் அவன் கெட்டவன் சொல்ல வரல. சில நேரங்கள்ல மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில கொடிய டெண்டன்சிஸ் வெளிப்படுது இல்லையா? அதை எங்கெங்கெல்லாம் அடக்குறானோ, எவனாலெல்லாம் கன்சிஸ்டண்டா பண்ண முடியுதோ அவன் இன்னும் கொஞ்சம் இந்த சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு மனுஷன் வச்சு பார்த்தா ஜோக்கர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு காஷனரி டேல் மாதிரி தான். இட் இஸ் அப்பான் யூ. சொசைட்டி ஒரு மாதிரி தான் இருக்கும் சம்டைம்ஸ். இப்போ ஜோக்கரையே அதர் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு பார்க்குற ஒரு டிட்டாச்டு வியூவே, நான் பெட்டர் ஜோக்கரை விட அப்படின்ட்டு வியூ. எனக்கு தெரிஞ்சு ஃபில்ம் மேக்கர் டாட் ஃபிலிப்ஸோட பார்வையே அப்படி கிடையாது. அவருடைய ஒரு பார்வை வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜோக்கர் இருக்கான் அப்படின்றது தான். அவன் சந்திக்கக்கூடிய அதே அனுபவங்களை நீ சந்தித்தால், எம்பத்தின்றது அதுதானே. அட் இட்ஸ் கோர் எம்பத்தின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? ஒருத்தன் இன்னொருத்தனுடைய மனநிலையில போய் உட்காந்து உலகத்தை பார்ப்பது, அதுதான் எம்பத்தி. நான் அவனாக இருந்தால் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எம்பத்தட்டிக் பர்சன். இங்க இருக்கிறதுலேயே நார்சிசிஸ்டிக் சைக்கோபாத்ஸ் இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எபிலிட்டியே அவங்களுக்கு இருக்காது. அவங்க தன்னை மீறி உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு எபிலிட்டியே கிடையாது. கோல்டன் ரூல்னா டூ அண்ட் டு அதர்ஸ் வாட் அதர்ஸ் டூ டு யூ இல்லையா? நான் உன்னை ஏன் உன்னை அறைய மாட்டேன் அப்படின்றதுக்கான ஆணித்தனமான ஒரு, உங்களை என்ன தவா எடுத்துக்காதீங்க, ஜெனரலா ஜோக்கர்லயும் வந்து இன்டர்வியூ வேற சுடுவாங்க, இதுலயும் வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, தெரியல எதுக்குன்னா. ஏன்னா நீங்க என்ன அரைஞ்சிங்கன்னா அதனுடைய ஒரு இன்சல்ட்டும் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு வலியும் என்னன்றது நான் புரிஞ்சுக்கிட்டா நான் அது இன்னொருத்தருக்கு குட் பாயிண்ட். ஏன்னா ஆர்தர் ஃப்ளெக்குமே வந்து எம்பத்தி இல்லாத ஆளும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த கேங்லேயே வந்து அவர் கூட வேலை செஞ்ச எல்லாருமே வந்து ஒருத்தர் இந்த ஒரு ஷார்ட் ஸ்டாச்சர் ஒருத்தர் இருப்பாரு, அவரை மட்டும் தான் வந்து சூப்பர் சீன். அது எனக்கு ரொம்ப லைக் அவ்வளோ ஒரு க்ரூவலா இருந்துட்டு, நீ மட்டும் தான் என்கிட்ட நல்லா இருந்திருக்க. அதுவும் ரொம்ப க்ரூசம் டெத் ஒருத்தனுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அந்த இடத்துல இவன் வந்து முடிஞ்சது. ஏன்னா அவன் வந்து நான் தான் இங்க எவிடன்ஸ் இல்லையா, நான் அடுத்து போய் போலீஸ் கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டேன்னா இவன் மாட்டிப்பான். ஸோ ஒரு சராசரி ஒரு ஒரு செல்ஃபிஷ் பர்சன் அந்த இடத்துல என்ன பண்ணுவான், அவனையும் கொல்லணும்னு நினைப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், உன்னெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் போடாங்கிறான். இவன் அங்கே போயிட்டு அந்த டோரை திறக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். ரொம்ப பாவமாக இருக்கும். மறுபடியும் அவன் கிட்ட போயிட்டு அவன் அப்படி தாண்டி போகும்போது பயமுறுத்துவான். பயமுறுத்திட்டு கிட்ட போயிட்டு நெத்திலேயே ஒரு முத்தம் வைப்பான் இல்லையா? ஸோ இவனுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கு, ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஜோக்கரையே ஒரு வெளி மனிதனாக பார்ப்பதை தான் தவறுன்னு நான் சொல்றேன். அதைத்தான் காத்தம்ல இருக்கிற எல்லாருமே செய்யறாங்க. நீங்க ஒரு பார்வையாளராகவும் கூட அந்த படத்துல அவனை மாதிரிலாம் நான் நடந்துக்க மாட்டேன், இது அனுபவம் கிடைச்சதுன்னா அப்படின்னும் போது உங்களுக்கும் காத்தம் ரெசிடென்ட்ஸுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்க காத்தம்ல இருந்தா காத்தமே ஒரு ஃபிக்டிஷியஸ் உலகமாக அந்த படம் காமிக்கல, அதுவே ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக் ஒரு நியூயார்க் இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டாகத்தான் அது காமிக்குது. ஸோ அது
the film is a commentary not just on அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் மேல இல்ல. நீங்க அந்த படத்தை எப்படி பாக்குறீங்க, நீங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சஸும் கூட ஒரு விதமான காமெண்ட்ரியா தான். கரெக்ட். அதுவும் மிரர் ஆச்சு பாத்தீங்களா, எண்டிங்ல வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க, ஆடியன்ஸும் வந்து அதே மாதிரி cheer பண்றாங்க, கொண்டாடுறீங்க, கை தட்டுறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் உங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கா என்ன? ஏன்னா நாலு பத்து நாள் அந்த ஜோக்கர் வந்து கார் மேல ஏறி சமுதாயத்துல வந்து இந்த மாதிரி வேலைகள் செய்யும் பொழுது நீங்க கை தட்டக்கூடிய ஸ்லைட்லி அந்த இன்க்ளினேஷன்ஸ் இருக்கும்னு தோணுது. டு பீப்புள் who romanticize Joker would probably hate you இல்லையா? he hates the people of Gotham la. he hates the people who are cruel to him. இல்லையா? இந்த மாதிரி மக்களை அவன் he's so broken and fragmented, right? He's so damaged and ஒரு மாதிரி internally so fractured that அந்த ஒரு பார்வையிலிருந்து அவன் இதை அன்பா அவன் நினைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இட்ஸ் வெரி டெலியூஷனல். அவன் நினைக்கிறான் நீ அவன் மேல அன்பு தெரிவிக்கிறான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். பாவம் அவனுக்கு என்ன தெரியல அப்படின்னா உனக்கு அவன் மேல அன்பே கிடையாது. நீ என்ஜாய் பண்ற கேயாஸ, நீ ஒரு விதமான உனக்கு உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ்ல நம்ம பார்க்கணும். அவங்கள உளவியல் ரீதியாக நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா அவன் எல்லாருமே செம்ம கடுப்புல இருக்கான். இல்லை இந்த படம் பண்ணக்கூடிய பல விஷயங்கள்ல அந்த கிளாஸ் வழியாக வரக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன, தாமஸ் வெயின் மேல அவன் கம்பெனி மேல இருக்கக்கூடிய ஒரு கடுப்பு என்ன, இவங்க எல்லாருக்குமே உனக்கு என்னப்பா நீ மட்டும் காசு, யார் இந்த வார்த்தையை சொல்லலை வாழ்க்கையில, உனக்கு என்னப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லையா? அவங்க எல்லாருமே ஒரு வெறியில கடுப்புல இந்த சொசைட்டி, இந்த கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி ஒரு விதமான ஏற்றத்தாழ்வை உருவாக்கி எனக்கு இங்கேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளே கொடுக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையே கேவலமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதை என்ஜாய் பண்றாங்க. ஜோக்கரே அதானே சொல்றான், ஆர்தர் ஃப்ளேக் என்ன சொல்றான், என் வாழ்க்கையே ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை. அது வரைக்கும் நிஹிலிஸ்டா இருந்த ஆர்தர் ஃப்ளேக் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கட்டத்துக்கு மேல அனார்கிஸ்டா மாறுறான். எப்பன்னா அந்த ட்ரெயின் சீன்ல அவங்கள கொண்டுட்டு அவங்க வந்து தே ஜஸ்ட் ஸோ ஹேப்பன் டு பி வால் ஸ்ட்ரீட் இவங்க இல்லையா? ஸோ மக்களுக்கு ஆல்ரெடி அவங்க மேல இருந்த ஒரு வெறுப்பு கோவம் வந்து இவங்க நினைச்சுக்கிறாங்க ஒரு மூவ்மெண்ட்டுக்கு இந்தியன் தாத்தா மாதிரி ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஃபேசினேட்டிங் திங், அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒன்று இருக்கும், அவன் அப்படி நடந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு மேகசின் ஏதோ ஒன்று, அதில் வந்து கிளவுன் விஜிலான்டேன்னு போட்டிருப்பான். எனக்கு அதை பார்த்து சம சிரிப்பு. இந்த விஜிலான்டே வார்த்தையை இவருடைய ஆப்போசிட்டான பேட்மேனுக்கு தான் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு ஜோக்கருக்கு விஜிலான்டே அப்படின்ற ஒரு வார்த்தை எவ்வளோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அசோசியேஷன் நினைச்சேன். ஜோக்கர் அடிக்கடி பேட்மேனை கன்ஃபர்ம் பண்ணும்போது சொல்ற விஷயம் உனக்கு எனக்கு அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இவனை விஜிலான்டேன்னு சொல்லும் போது நம்மளால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது இல்லை, ஜோக்கரோட பாயிண்ட் புரியுது இல்லை. ஸோ இப்போ நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, இப்போ ஜோக்கர் ஒரு பாயிண்ட் மேலே அனார்கிஸ்டா மாறி இவங்கெல்லாம் சாக வேண்டியவங்க தான், நீங்கள் டிவைட் பண்ணி வச்சிருக்கீங்க கிளாஸாக, ரிச் பீப்புள் ஆர் அப்ரெஸிங் த புவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பாயிண்ட்டை பேசுகிறான் இல்லையா அந்த டிவி ஷோவில். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, டு யூ திங்க் இஸ் அன் ஆக்சுவல் அனார்கிஸ்ட் ஜோக்கர் ஆர் இஸ் ஓன்லி மெனிப்புலேட்டிங் த பீப்புள் ஆஃப் காத்தம் டு கேஆஸ் உண்டு பண்ணுறதுக்காக இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த காசு அவன் நிஜமாக நம்புறான்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு மெனிப்புலேட் பண்ணுற அளவுக்கான ஒரு மென்டல் பீஸ் கிடையாது இல்லையா? உங்களுக்கு ஒருத்தனை மெனிப்புலேட் பண்ணணும்னா நீங்கள் உட்காந்து கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய வலியிலேருந்து இவன் என்னத்தை யோசிக்கிறது, இவனுக்கு அந்தந்த பொழுது கொஞ்சம் வலி இல்லாமல் செலவழிச்சாலே போதுமானதாக இருக்குது இல்லையா? மாத்திரவும் கிடையாது மேனேஜ் பண்ணுறதுக்கு அவனுடைய ஒரு சிம்டம்ஸை ப்ராப்ளம்ஸை. அப்படின்னும் போது இவன் அந்த இடத்துல ஒரு கிளாஸ் டிவைட் அப்படிங்கிறத விட அவனுக்கு என்ன கடுப்புன்னா பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஸோ இன்டீசன்ட் டு ஈச் அதர். இதுதான் அவனுடைய முக்கிய ஒரு ஆதங்கமாக இருக்குது. அவன் சொல்லுவான், மரே, have you gone out and seen the real world out there? It's horrible, it's awful, everybody is so awful to each other, even you are awful to me அப்படின்றதுலேருந்து தான் அவன் வந்து தன்னைத்தானே கொண்டுக்கணும் அப்படின்றதுக்காக வந்த ஷோல இருந்து அவன் வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறான் அங்கேருந்து. அதுக்கான காரணமே என்னவாக இருக்குது அப்படின்னா அவனுடைய ஆதங்கமே, ஏன் ஒருத்தனுக்கு டீசெண்டாக பழக மாட்டேங்கிறீங்க, அப்படி என்ன இந்த பணம் சம்பாதிக்கிற வெறியில் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க எல்லா இடத்துலையும், ஒரு மாதிரி ஏன் டீஹியூமனைஸ் பண்ணுறீங்க எல்லா இடத்துலையுமே எல்லாரையுமே அப்படின்றது தான் இவனுடைய ஆதங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஒன்றை மீறி ஏன் உனக்கு யாரை பற்றியுமே ஒரு அஃபெக்ஷனேட் பார்வை இல்லை, ஒரு சிம்பத்தட்டிக் கேஸ் இல்லை, இங்கே மூடிக்கிட்டே இருக்க பைத்தியம் மாதிரி அப்படின்னு கேட்குறான்ல. அவன் பார்வையில் இவங்க எல்லாரும் தான் ஒரு மாதிரி வியடா தெரியுறாங்க, ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு இந்த உலகத்தில் வாழறது. ஸோ இந்த உலகத்தில் சரி நானும் உங்களை மாதிரி ஆயிடுறேன்ற மாதிரி தான் தெரியுது இல்லையா அவன். ஸோ நிஜமாலே அவன் கொஞ்சம் அவனுக்குள்ள ஒரு இப்போ பாருங்க, சாரி ஒரே ஒரு விஷயம், இங்கே மரி ஃப்ராங்க்லின்றவன் ராபர்ட் டி நீரோ ப்ளே பண்ணுற ரோல், இப்போ ஹி இஸ் இன் அ பொசிஷன் ஆஃப் பவர். அவனுக்கு ஒரு ஃபேம் இருக்குது, பணம் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது. அந்த இடத்துல இருந்து கூட அவன் எப்படி பயன்படுத்திக்கிட்டே இருக்கான்ல இந்த சக மனிதர்களை உன்னுடைய
சுயநலத்துக்காக பயன்படுத்துவது. கரெக்ட். அவனு தான் அந்த கிளிப் போட்டு சிரிக்கிறான். ஸோ அது ரொம்ப டீஹியூமனைசிங் ஒரு விஷயம் இல்லை. நீ பொருளை பயன்படுத்துற, ஃபைன். மனிதர்களையும் பயன்படுத்துற, அவங்க கூட சேர்ந்து நீ வேலை செஞ்சு, ஹைரார்கி ஃபைன் இருக்கு, அந்த ஹைரார்கியில் எவ்வளோ டிக்னிட்டியோட அவங்கள நடத்தி நீ அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு எப்படி நீ பணம் சம்பாதிக்கணுன்றதை பார்க்கணுமே ஒழிய அவனை வச்சு நான் எப்படி முன்னேற முடியும், அவன் மேலே மிதிச்சு நான் எப்படி மேலே போக முடியும்ன்றது தானே இந்த கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியோடைய அகோரமாக, அதனுடைய உச்சகட்ட அகோரமாக இது தானே இருக்கு. கேபிட்டலிசம் ஒரு அதனுடைய பயன் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்பேசஸ்குள்ளே அங்கே தான் அவன் கூப்பிட்டுட்டு இவன் மோசமாக ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணான் அப்படின்னும் போது அதை அவன் பயன்படுத்தும் போது இதை பயன்படுத்தினால் இதிலிருந்து வரக்கூடிய பேக்லாஷோ ஒரு ஹியூமிலியேஷனோ அவனுக்கு எப்படி இருக்கும்னு அவன் யோசிக்க மாட்டான்ல. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டெப்பு போய் அவனை நேரில் வர கூப்பிட்றான். நேரில் கூப்பிட்டு வந்து வா தம்பி உட்காரு, இங்கே ஒரு ஜோக் சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறான். உனக்கு நாக் சொல்கிறதுக்கும் பேப்பரை பார்க்க வேண்டியிருக்குன்னு. ஸோ எல்லா விதத்துலேயுமே அவனுக்கு ஒரு சொட்டு கூட நீ ஒரு ஆள், உனக்கும் ஃபீலிங்ஸ் உண்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொஞ்சம் கூட கிடைக்காதது தான் இவனுடைய ஆதங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு ஃபேமஸான சீன் இந்த படத்தில் என்னென்னா, இந்த டிசென்ட் இன்டு கேயாஸ், இந்த படிக்கட்டில் பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே வர்ற அந்த ஒரு சீன். அந்த இடத்துல தான் முழுசாக இறங்குவான். நான் வந்து ஆல் அவுட்டாக மாற போகிறேன் நான், போங்கடா அப்படின்ட்டு. பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமிடாகவும் ரொம்ப பயந்த ஒரு பர்சன் மாதிரி தான் காமிப்பாங்க. அண்ட் இது ஒரு பயங்கரமான ஹார்க்காக இருக்கும். அது ஃப்ரம் கோயிங் அதுலேருந்து பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணி கேமரா முன்னாடி கொள்றது எல்லாமே வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். எந்த இடத்துல வந்து டு யூ திங்க் ஆர்த்தர் ஃப்ளெக் வந்து அந்த மாதிரி ஒரு நான் அபேண்டன் பண்ண போகிறேன், இது வரைக்கும் எனக்கு இருந்த ஆர்த்தர் ஃப்ளெக் கிடையாது, நான் ஜோக்கரா ஃபுல்லாக மாற போகிறேன் அப்படின்றது எதனால் அந்த மாற்றம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்? கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கே இருந்தா இல்லை எதுனாலயா? எதனாலன்றது நம்ம நிறைய சீன்ஸ் மூலமா சொல்லிருப்பாங்க. ஆமா, நம்மளும் இன்னைக்கு ஓரளவுக்கு அதை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதுல அந்த படிக்கட்டுல ரொம்ப என்டியூரிங் இமேஜ்ல அந்த டான்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் மிரர் பண்ணுது இவனுடைய ஜோக்கர் டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஓரளவுக்கு. முதல் வாட்டி அவன் ஒரு 3 கொலை பண்ணிட்டு அந்த பாத்ரூம்ல அவன் டான்ஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒன்றும் கான்ஃபிடென்ஸ் இருக்காது அவனுடைய டான்ஸ்ல. ஒரு மாதிரி டென்டேட்டிவாக இருக்கும். லைக் ஹி ஸ்டில் ஃபிகரிங் அவுட், அவனுடைய பாடியே இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகலை, ஒரு மாதிரி ஒரு கூச்சத்தோடு பண்ணக்கூடிய ஒரு டான்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஒரு டான்ஸு. பட் போக போக பார்க்கும்போது அவன் லாஸ்ட்டில் அந்த கார் மேலே நின்று இப்படி பண்ணும்போதெல்லாம் யூ கேன் சி ஏதோ ஒரு பேரலல் மாதிரி அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் அவனுக்குள்ள வருது. ஸோ எனக்கு என்ன கேள்வின்னா, நீ யாரு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்ப அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ இதுதான் அவனா ஒரு வேலை? ஏன்னா ஜோக்கரா மாறும்போது இந்த இடத்துல தான் நான் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்டாக பார்க்குறேன். ஏன்னா நைஹிலிசம்ன்றது நத்திங் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லையா, பட்டற்ற நிலை. பட் இங்கே வந்து ஜோக்கருக்கு வந்து சம்திங் மேட்டர்ஸ். யூ நோ வாட் மேட்டர்ஸ் டு ஹிம்? தி அப்ரூவல் ஆஃப் சம்ஒன். அண்ட் இந்த இடத்துல நமக்கு காத்தம் சிட்டி ரெசிடென்ட்ஸோடைய அப்ரூவல் வருது. ஐடியலி நைஹிலிஸ்டிக்கான என்ன சொல்லணும், இது கூட டசன்ட் மேட்டர் பாடா அப்படின்னு போனோம் இல்லையா? ஆனால் அவனுக்கு என்னன்னா அவனுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் தேடலாக இருக்குது. எந்த இடத்துல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்? நம்ம எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் தேடல். when do I belong? Where do I belong? When will my existence be acknowledged? அதுதான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் இல்லையா? அட் இட்ஸ் கோர். நான் உயிருடன் இருப்பதை எவன் கவனிக்கிறான் இல்லையா? அவனுக்கு இந்த இடத்துல இருந்து கிடைக்குது. அதனால அது வேற வழி இல்லை. நான் ஜோக்கரா ஆகும்போது தான் என்னை பார்க்குறான், அப்போதான் நான் உயிரோட இருக்கிறத இந்த சமுதாயம் கவனிக்குது, அப்போதான் அதை கொண்டாடுறான். அப்படின்னும் போது ஓஹோ இப்படி இருந்தால் தான் நீங்கள் கவனிப்பீங்க, இப்படி பண்ணாதான் நீங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னா சரி, நான் இதுக்குள்ளே நான் பார்த்துட்டேன், இதனுடைய ருசி கொஞ்சோண்டு எனக்கு தெரியுது, ஸோ லெட் மீ பி திஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே. இப்போ நீங்கள் இவ்வளோலாம் பிளான் பண்ணி மெனிப்புலேட் பண்ணன்ற மாதிரி கேரக்டர் ஆர்த்தர் ஃப்ளெக் கிடையாது அப்படின்ட்டு எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு வந்து அவன் வந்து போகிற போக்கில் ஓகே கிடைக்கிறத சாப்பிட்டு போயிட்டே இருக்கான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து இன்னொரு இன்கார்னேஷன் ஆஃப் ஜோக்கர், ஹீத் லெட்கரோட போர்ட்ரேல் ஆஃப் ஜோக்கர் இன் த டார்க் நைட் சீரிஸ் இல்லையா? முடிஞ்சளவு கான்வர்சேஷன் இதுக்குள்ளே கண்டென்ட் பண்ணுவோம், பட் அந்த ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அதை எடுக்கிறேன். ஸோ அந்த ஜோக்கர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளான் பண்ணுவார். பேட்மேன் வருவான்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ட்ராப்லாம் பிளான் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு பக்கா ஒரு அனார்கிஸ்ட் அந்த ஜோக்கர். அண்ட் அந்த ஜோக்கரோட அப்பீலே அந்த டைமில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஜோக்கருக்கான ஒரு பேக் ஸ்டோரி எதுவுமே இருக்காது, மோட்டிவ் பெருசாக இருக்காது. ஒரு வாட்டியும் ஒரு கதை சொல்லுவான். எங்க அம்மா எப்படி சொன்னாங்க, எங்க அப்பா எது உண்மையே உங்களுக்கு தெரியாது, எல்லாமே பொய்யா கூட இருக்கலாம்.
எங்க அப்பா கத்தி வச்சு கிழிச்சாருன்னு அது கூட உண்மையா இருக்க அவசியம் அப்புறம் நான் என் பொண்டாட்டி மூஞ்சி கிழிச்சானுவா. அந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு அனார்கிஸ்டுக்கு. எந்த ஒரு ஒரு அவனுக்கு எந்த ஒரு அநீதியும் இழைக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் இந்த மாதிரி ஆகுறதுக்கு அப்படின்றது ஒரு பாயிண்டா அதுல வச்சுப்போன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கதையில வந்து ஜோக்கரை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி அவனுடைய அவனுக்கு இவ்வளோலாம் இப்போ நடந்திருக்கு பார், அதனால தான் அவன் இப்படி ஆயிட்டான் பார் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அந்த டீமிஸ்டிஃபை பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோக்கரை. ரெண்டாவது இந்த ஜோக்கர் மாதிரி ஒரு கேரக்டரை வந்து எம்பத்தைஸ் பண்ண வச்சுட்டாங்க, விச் இஸ் நாட் குட் அப்படின்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லார் மேலேயும் எம்பத்தி பண்ணும். ஜோக்கர் அதுதான் ஒரு உச்சகட்ட மனநிலைன்னு நினைக்கிறேன் நான். யாரா வேணா இருக்கட்டும், எல்லார் மேலேயும் எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு குவாலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தை ஓரளவுக்கு பெட்டராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன் நான். அது யாராக வேணா இருக்கட்டும், ஓரளவுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு அப்படி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் நினச்சி பார்க்க முடியாதா சமுதாயம் எவ்வளோ அழகான ஒரு சமுதாயமாக இருக்கும். அதாவது ஒருத்தனை வந்து நான் திட்ட போகிறேன் அப்படின்னும் பொழுது ஐயோ நான் திட்டினா அவனுக்கு வலிக்குமே நீங்கள் ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் திட்டவே மாட்டீங்க. என்ன அவன் திட்டினானா நான் எப்படி நடந்துப்பேன் அப்படின்னு லைக் அடிப்படை எம்பத்தி சொல்கிறேன் நான். ஸோ எல்லாரையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் அதாவது ஜஸ்ட் பிகாஸ் ஹீத் லெட்ஜருடைய ஒரு ஜோக்கருக்கு ஒரு பேக் ஸ்டோரி காட்டலை அப்படிங்கிறதுனால அவன் வந்து ஒன் ஃபைன் டே சரி ஜோக்கர் ஆயிடுவான் அப்படின்னு ஆனவன் கிடையாது. கண்டிப்பா இல்லையா? அவனுக்கும் ஏதோ ஒன்று இருக்கு, அதனால தான் அவன் அப்படி ஆயிட்டான். அது பயாலஜிக்கலியோ மெடிக்கலியோ டயக்னோசிஸ் பண்ணலையா இல்லை சைக்கலாஜிக்கலி அவனை யாராவது பீஸாக உடச்சி விட்டாங்களா இவனை மாதிரி நமக்கு தெரியாது. நோலன் அதை சொல்லலை. எனக்கு இந்த கதைக்கு என்னுடைய அப்ஜெக்டிவ்ஸுக்கு எனக்கு இது தேவையில்லை இந்த கதையில் அப்படிங்கிறதுனால அவன் இன்னும் ஒரு நாள் வந்து பேங்க்ல கஸ்டமர் சர்வீஸ் ஜாப் பண்ணிக்கிட்டு சரி நாளையிலேருந்து நான் ஜோக்கர் ஆயிட்டேன் அப்படின்னு ஆகக்கூடிய ஆள் கிடையாது. யாருமே அப்படி ஆக முடியாது இல்லையா? தெரியல, யாராலையும் அப்படி ஆக முடியாது. அப்படி ஒருத்தன் ஆனது போல் நமக்கு தெரிஞ்சாலும் கூட நமக்கு தெரியாத காரணங்கள், அவனுக்கே தன்னை பற்றி தெரியாத காரணங்கள் பல இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிஜம் நினைக்கிறேன். ஜோக்கர் ஃப்ரான்ச்சைஸாக பார்ப்போம் ஒரு செகண்ட். இது வந்து மேட்ரிக்ஸோட பேட்மேன் கண்டினியூட்டிக்குள்ள வராத ஒரு தனி கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த பேட்மேன் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார் அப்படின்ட்டாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் கதை, இது வந்து ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஜோக்கர் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் இன் டாண்டம் வித் பேட்மேன் இல்லையா? பேட்மேன் வந்து ஒரு ஆன்டிதீசிஸ் மாதிரி, இவனோட கேள்விகள் எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் மாதிரி அவர் இருப்பார், வைஸ் வர்சா. வுட் யூ லைக் டு see this incarnation of Joker interact with ஒரு பேட்மேன்? ஆர் முதல் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அதில் ஒரு சின்ன இவன் செய்யக்கூடிய இவனுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சது தான் அந்த ஜோக்கர் அப்பா அம்மா மறைவு அப்படின்றதும் அதில் சொல்லப்படுது இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபிலிமில். அப்படிங்கும் போது இவன் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து போய் ப்ரூஸ் வெயின் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சீனு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷம் எனக்கு கிடைக்காத எல்லாமே எக்ஸாக்ட்லி ரைட். ஏண்டா நான் மட்டும் அந்த சைடு இருந்திருந்தேன்னா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குமோன்னு ஃபேண்டசைஸ் பண்ற ஒரு விஷயம் நம்மள யார் அப்படி பண்ணல. ஜெலசி கூட இருக்காது, ஒரு மாதிரி பாவமா ஜெலசியே கிடையாது அவனுக்கு. அந்த இடத்துல அவன் மேல குழந்தை மேல உனக்கு ஒரு பொறாமை கொட்டிட்டுலாம் ஓடல. ப்ரூஸ் வெயின் ஒரு மாதிரி ஏக்கத்தோட நம்ம ஒரு ஏக்கத்தோட தான் அவன் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த உறவு என்னவாக மாறக்கூடும் வருங்காலத்துலன்னு யோசிச்சேன். பட் தெரியல, ஏஜ் டிஃப்ரென்ஸ் வேற ரொம்ப மோசமா இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள. அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் வளர்ந்து பேட்மேன் ஆகும்போது நம்ம ஆளுக்கு இன்னும் எவ்வளோ வயசா இருக்குமோ அப்படின்றதெல்லாம் யோசிக்கும் போது மேபி இவங்களுக்கு அந்த பிளானே இல்லையோ அப்படின்னு. அதுவும் எஸ்பெஷலி இப்போ ரெண்டாவது படம் பார்த்த பிறகு கண்டிப்பா இல்லைன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஆமா ஆமா. I don't want to spoil this movie. Okay. But இவங்களுடைய ஐடியா அதுவாக இல்ல அப்படின்றது தான். ஒரு பேட்மேன் இந்த கதையில வராது, செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? பேட்மேன் இந்த கதையில கிடையாது. இப்போ எனக்கு இப்போ பேட்மேன் மித்தாஸ் அது காமிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட மெயின் திங்கை வந்து கொல்ல மாட்டார் யாரையுமே, எவ்வளோ பெரிய கொடூரமான ஆளாக இருந்தாலும். நீங்கள் சொன்ன அந்த எம்பத்தி தான். ஸோ கொல்ல மாட்டார். ஜோக்கர் மாதிரி ஒரு ஆளையுமே நான் கொல்ல மாட்டேன் அப்படின்றது தான் அவரோட இதுவாக இருக்கும். ஜோக்கரே நான் கொல்ல மாட்டேன். லிட்டரலி பேட்மேனோட ராபின் என்னுடைய கோட் ஆஃப் கான்டக்ட். அவனோட வளர்ப்பு பையன் ராபினை வந்து கண்ணு முடி அடிச்சு கொண்டுருவான் ஜோக்கர். பட் இருந்தாலும் காமிக் புக்ஸ்ல வரும் அடிச்சு கொண்டுருவான். பட் அப்பயுமே நான் கொல்ல மாட்டேன் ஜோக்கர் அப்படின்னு ஸ்ட்ராங்கா அனுப்பாப்ல. ஸோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரிடீமபிளான ஒரு கேரக்டர் நினைக்கிறீங்களா? இல்ல ஜோக்கர் ரிடீமபிள் அப்படிங்கிறத விட பேட்மேனுடைய அந்த ஒரு குணம் பெரிய அழகான ஒரு குணம் நினைக்கிறேன். அதுல இருந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனே எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு மனநிலை. எனக்குன்னு நீ என்னத்தான் என்ன பண்ணாலும், அதாவது ஹீத் லெட்ஜர் ஜோக்கர் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் எல்லாரும் என்ன மாதிரி ஆயிடுவீங்கடா, நான் ஒரு விஷயத்துக்கு தள்ளி விட்டேன்னா நீ என்ன மாதிரி ஆயிடுவேன், யூர் ஆல் கேப்பபிள் ஆஃப் த சேம் அக்லினஸ் அப்படின்றத லாஸ்ட்டில் அந்த ஷிப்பை வச்சு பண்ணுற ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன். அட் ஒன் பாயிண்ட் எப்படியாவது இவனை நான் ஆக்கி காட்டிடணும் அப்படின்றது தான். பட் இவன் எப்பேற்பட்ட ஒரு உச்சகட்ட மனநிலைன்னா இவனுக்கு யார் என்ன பண்ணாலும்
என் கையில் கண்ட்ரோல் இருக்குது, நான் என்ன முழுசாக உடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. நீ போய் ரேச்சலில் கொண்டுக்கோ, நீ போய் என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ போய் ஆல்ஃப்ரெடை பண்ணிக்கோ, எங்கள் அப்பா அம்மாவை கொண்டுக்கோ, அது நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் கூட எவ்வளோ அடி வயத்துலேருந்து எவ்வளோ பெரிய கோபம் வந்தாலும் சில செயல்களை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அது அடிப்படையில் இந்த சமுதாயத்துக்கும் என்னுடைய மனநிலைக்கும் நல்லதில்லை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல. அது அழகானதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஜோக்கர் திருந்துவானா மாட்டானா எனக்கு தெரிஞ்சு பேட்மேன் பொறுத்த வரைக்கும் அது தாட்டே கிடையாது. ஒரு லெவலுக்கு அதாவது ஒரு வார்த்தை பேட்மேன் டார்க் நைட்டில் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை, யூ ஆர் ட்ரூலி இன்கரப்டபிள் ஆண்ட் யூ அப்படின்னு சொல்லுவான். அதுதான் இவன். அந்த கரப்ஷன் எனக்கு நீ என்ன வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, மாட்டேன், ஐ வில் நாட் பி கரப்டட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா அவன் அந்த பொறுப்பையும் பார்க்குறான்ல. நான் இந்த வேலையை, ஏன்னா அவனுக்கு காத்தம் மேலே அவ்வளோ பெரிய ஒரு லவ் இல்லை. நான் இங்கே கரப்ட் ஆகிட்டேன்னா அந்த இடத்துல கூட அவன் செல்ஃப்லெஸ்ஸாக தான் இருக்கான். அவன் இது வந்து ஈகோ எக்ஸசைஸ் கிடையாது. நான் ஆக மாட்டேன், நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்றதுக்காக கிடையாது. நான் ஆக மாட்டேன், ஏன்னா நானும் ஆயிட்டேன்னா யாரா இந்த காத்தம்காக நிற்பாங்க அப்படின்ற ஒரு சேவியர் காம்ப்ளெக்ஸ்னா நம்ம சொல்லலாம். இருக்கட்டுமே அந்த இடத்துல. அதனால தான் பேட்மேன் கேத்து. எக்ஸாக்ட்லி. ஃபைனல் கொஸ்டின். இப்போ இந்த கேரக்டர்ல இருந்து ஒரு டீப்பான ஒரு கேரக்டர் ஸ்டடினே சொல்லலாம் ஜோக்கர் 1. இதை தாண்டி இந்த ஜோக்கர் 2 விடுங்க, அந்த ஸ்பாயில் பண்ணுவேன்னா. பட் இந்த ஆங்கிள்ஸில் இந்த கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜோக்கர் எனக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோக்கருக்கு ஒரு அன்பு கொடுக்குற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றது ஹார்லி குவினுடைய கேரக்டரைசேஷனாக இருக்கும். தெல் இனேபிள் ஈச் அதர். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இதுவாக இருக்கும், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இனேபிளிங்காக இருக்கும். இந்த படம் செகண்ட் படம் அதுதான். யா. ஸோ வேறு எந்தெந்த வகையில் இந்த கேரக்டர் இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் யூ வாண்ட் டு see more இதுலேருந்து, இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து? நான் ரெண்டாவது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி செம்மையா பதில் சொல்லிட்டு இருப்பேன். அப்படியா? ஸ்பாயிலரா? பட் இப்போ ரெண்டாவது படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓஹோ நீங்க இன்னும் இந்த படம் பார்க்கலல்ல, பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை கேட்கவே மாட்டீங்க. இல்ல, நாட் பிகாஸ் இட்ஸ் a bad movie என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே. பட் பிகாஸ் அவங்க எப்படி இந்த படம் முடிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சொல்றேன் நான். அந்த முடிவை பொறுத்து பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2 ஃபிலிம் டீலாக தான் இருக்குமோ. மேபி இதனுடைய முடிவு இதுவாக தான் இருக்குமோ. டாட் பிலிப்ஸ் போறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரோ. பட் ஆனா the whole point of this art of இந்த ஜோக் இன்கார்னேஷன் ஆஃப் ஜோக்கரே வந்து he inspires madness. அவனை பார்த்து நிறைய பேர் இதுவாகிறாங்க இல்லையா? எண்டிங்ல அந்த நீங்க சொன்ன அந்த ஜோக்கர் ஸ்மைல் போடும்போது நிறைய பேர் அது அவனுடைய நோக்கமா இல்லைன்னா கூட அது உனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மேட்னஸ் அது வெளிப்படுத்துறதுக்கான நீ இவனை ஒரு வெஹிக்கிளா நீ யூஸ் பண்ணிட்டு நீ உனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ காமிச்சுக்கிறேன்ற. ஸோ அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இந்த கேரக்டர் வந்து நிறைய காப்பி கேட்ஸ் வருவாங்க இல்லையா? ஜோக்கர்ன்ற ஒரு இந்த கேரக்டர் எடுத்துப்போமே, இந்த கேரக்டர்ல இருந்து இந்த ஒரு ஆங்கிள் பார்த்தா நல்லா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு மேல? ஸோ அதான் சொல்றேன், ஆஃப்டர் த செகண்ட் ஃபிலிம் இப்போ நவ் இட் ஃபீல்ஸ் லைக் ஜோக்கர்ன்றவன் யாரா வேணா இருக்கலாம் அப்படின்றது தான் பாயிண்ட் ஆஃப் த மூவியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுலேருந்து இவங்க இப்போது அடுத்து எப்பேற்பட்ட ஒரு ஜோக்கர் இதுலேருந்து வெளியே வருவான், அவன் எந்தெந்த விதங்களில் உடஞ்சிருப்பான், அவன் இந்த சமுதாயத்தை எந்தெந்த விதங்களில் உடைக்க போகிறான், அவன் எதெல்லாம் செய்கிறதுக்கு அவன் தயாராக இருப்பான், அவனுக்கு அதில் வரக்கூடிய சந்தோஷம் என்னவாக இருக்கும் இல்லை? ஸோ மெனி பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஆர் நவ் ஓப்பன் இல்லை? சரி, இவனை பார்த்து நீ வளர்ந்தவனாவே இருந்துட்டு போ, பட் நீ அவனாக இருக்க முடியாதுல்ல. ஏன்னா அவனுடைய வளர்ப்பு வேற, உன்னை யார் எப்படி உடைச்சாங்க, அதை அட்ரஸ் பண்ணால் நீ என்ன பண்ண போகிற? ஐ திங்க் நீங்கள் ஜோக்கர் 2 பார்த்து தான் உங்களுடைய பல விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரியும் நினைக்கிறேன். அது வெயிட்டிங் ஃபார் உங்கள் ரிவ்யூ ஜோக்கர் 2க்கு. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தேன் செகண்ட் ஃபிலிம் பார்க்கறதுக்கு, உங்களை போலவே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் யூ கேன் சி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிலிம் ஜோக்கர், வெரி மிஸ் அண்டர்ஸ்டுட் ஃபிலிம் கூட. அதனால தான் நம்ம ஐ தாட் சரி நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் செகண்ட் ஃபிலிமும் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அது லேட் ரிவ்யூவில் பாருங்கள். தேங்க்யூ மறுபடியும் எனக்கு என்ன சொல்கிறது, பிடிச்ச படத்தை பொறுத்து அதனுடைய நுணுக்கங்கள்லாம் பேசுகிற ஒரு சந்தோஷமே தனி. ஸோ நீங்கள் கேட்ட நிறைய கேள்விகள் என்ன அந்த ஸ்பேசஸ்குள்ளெல்லாம் தள்ளி அதை பற்றி மறுபடியும் யோசிக்க வச்சுது. ஹோப்ஃபுல்லி ஜோக்கர் மேலே ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஃபேன் பேஸே இருக்குல்ல. கண்டிப்பாக அது மேலே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சந்தேகங்களும் இருக்குது. இதை நான் எப்படி பார்க்கணும், என்னுடைய பார்வை சரியா தவறா அப்படின்றவங்களுக்கு மேபி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இதை வச்சுக்கிட்டு அவங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இவர் சொல்கிறது எனக்கு இது ஒரு உடன்பாடு இருக்குது, இவர் சொன்னதில் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு அது யூஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினச்சேன். நைஸ். அதான் என்னுடைய ஹோப்புமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ.